இந்த வீடியோவில் ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன் கிட்டத்தட்ட ஏர் ஃபைபர்னாலும் சேம் ப்ராசஸ் தான் வரும். ஏர்டெலோட பிளாக் கனெக்ஷன் இது மூணுத்துமே சேம் ப்ராசஸ்னே சொல்லலாம். அந்த ஃபைபர் கனெக்ஷனை எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இது வந்து பர்சனலாக எனக்கு நடந்தது தான் இந்த வீடியோவில் சொல்லவும் போகிறோம். வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கலாம். ஏன்னா எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த ஒரு காரணம் தான். அதேமாதிரி ஏர்டெல் கனெக்ஷன் வந்து ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கான வீடியோ இது கிடையாது. ஏர்டெல் கனெக்ஷன் வந்து பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கிட்டத்தட்ட ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன் ஒயர் கனெக்ஷன் ஒரு 4 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணேன். எனக்கு சர்வீஸ் வைஸாக பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு சிலருக்கு வேணால் அவங்க ஏரியாவில் சர்வீஸ் நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை டெக்னீஷியன் சரி இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அங்கே நிறைய ஆள் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு ஒஸ்ட்டாக இருந்திருக்கலாம். எனக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் காஞ்சிபுரத்தில் யூஸ் பண்ணேன். எனக்கு வேறு லெவலாக தான் இருந்துச்சு. சர்வீஸ் வைஸாகவும் சரி, கஸ்டமர் கேர் கால் பண்ணுறதும் சரி, இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம்னா வந்து பார்க்குறதும் சரி, இல்லை அந்த ப்ராப்ளத்துக்கான ரீஃபண்ட் அமௌண்ட்டு போடுறதும் சரி, இப்படி எனக்கு ஒவ்வொரு விஷயமே எனக்கு பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஏன் நான் டீஆக்டிவேட் பண்ணேன்? ஸோ கேன்சலேஷன் டீஆக்டிவேட்னாலும் சரி, கேன்சலேஷன்னாலும் சரி, இல்லை சரண்டர் பண்ணுறீங்கனாலும் சரி, எல்லாத்தையுமே ஒரே மீனிங் தான். அப்புறம் ஏன் நான் டீஆக்டிவேட் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து வெளியூர் போகிறதா இருந்தது. ஓகேங்களா, என்னோடய ஒர்க்குக்காக வெளியூர் போனேன். அந்த காரணத்துக்காக மட்டும்தான் நான் டீஆக்டிவேட் பண்ணேன். இப்போ நான் டேட்டு வைஸாகவும் சொல்கிறேன், என்ன நடந்ததுன்னு அப்படியே ஃபுல்லாக டீட்டெயிலாகவே சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி ஏர்டெல் ஃபைபரும் சரி, ஏர்டெல்லோட ஏர் ஃபைபரும் சரி, அதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்கும். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க எனக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஜனவரி 2025 ஓகேங்களா, ஜனவரி 2025 வந்து நான் வெளியூர் போகிறதா இருந்தது. அது வரைக்கும் நான் ஏர்டெல் ஃபைபர் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். 588 பிளான் 499 ஜிஎஸ்டி இல்லாமல், ஜிஎஸ்டியோட சேர்த்திங்கன்னா 588. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். 40 MBPS எனக்கு 40 MBPS அப்படியே ஸ்டெடியாக வரும். 40 MBPS அப்லோடு, 40 MBPS டவுன்லோடு ஸ்டெடியாக வரும். பக்காவாக இருக்கும். வேறு லெவல்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லாமே புகழ்ந்துட்டேன். இதுக்கு மேலே புகழ்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். வெளியூர் போகிற காரணத்தினால பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கனெக்ஷனை டீஆக்டிவேட் பண்ணணும். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்ச ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுறேன். நான் கஸ்டமர் கேர் நம்பருமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ கஸ்டமர் கேர் நம்பரும் வீடியோவில் பார்த்தே தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே நான் ஏதாச்சும் ப்ராப்ளம்னாலும் கால் பண்ணுவேன். அதனால் எனக்கு கஸ்டமர் கேர் நம்பர் நான் சேவ் பண்ணியே வச்சுருப்பேன். நீங்கள் ஏர்டெலோட ஃபைபர் கஸ்டமர் கேர் இல்லை ப்ராட்பேண்டு ஏர் ஃபைபர் எது யூஸ் பண்ணாலும் சரி, இந்த வீடியோவில் காட்டுற இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை சர்வீஸ் எதுக்குனாலும் இந்த நம்பர் கட்டாயம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க. நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணி சொல்கிறேன், இதுமாரி நான் வெளியூர் போகிறேன், எனக்கு வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்த உடனே இது ஏர்டெல்லாம் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக ஏர்டெல்லில் உங்களுக்கு டீஆக்டிவேட் பண்ணவே விட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க. ஓகேங்களா, யாராக இருந்தாலுமே கஸ்டமர் வந்து ரொம்ப ஒவ்வொரு கஸ்டமரும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அப்படி தான் என்னை வந்து டீஆக்டிவேட் பண்ண விடலை. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஆஃபர் பண்ணாங்கன்னா, நீங்கள் ஏன் டீஆக்டிவேட் பண்ணுறீங்க, இத்தனை வருஷமாக எங்கள் சர்வீஸை யூஸ் பண்ணுறீங்களே. நான் கேட்டேன், இல்லைங்க அப்படியே யூஸ் பண்ணாமையே இருக்க முடியாது, ஒரு 3 மாதம் கழிச்சும் என்னால் யூஸ் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா சேஃப் கஸ்டடின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. ஓகேங்களா, சேஃப் கஸ்டடின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. நீங்கள் எங்கன்னா வெளியூர் போகிறீங்க, அந்தமாரி ஒரு ரீசன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேஃப் கஸ்டடி போடலாம். ஆனால் அதுக்கு அமௌண்ட்டு பே பண்ணணும். 236 ரூபா ஒரு மாதத்துக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் ஜனவரி போனேன், எனக்கு 3 மாதத்துக்கு கேட்டிருந்தேன். அப்படின்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அந்த 3 மாதத்துக்கு சேஃப் கஸ்டடி மாரி போட்டுக்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்குமே 236 ரூபா. ஸோ ஜிஎஸ்டி இல்லாமல் 200ன்னு நினைக்கிறேன், ஜிஎஸ்டியோடு சேர்த்து 236 வரும். ஸோ நான் 3 மாதத்துக்கும் 236 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர் கேர் நம்பர் வந்து இது தான், நோட் பண்ணி வச்சிங்க. 044444121. ப்ராட்பேண்டு நீங்கள் ஃபைபரு, ஏர் ஃபைபரு, பிளாக் கனெக்ஷன் எதுவாக இருந்தாலும் இதுதான் கஸ்டமர் கேர் நம்பர். ஓகேங்களா, நான் நம்பர் கூட வீடியோலேயே கூட அட்டாச் பண்ணி விட்றேன். ஸோ அவங்க வந்து என்னை டீஆக்டிவேட் பண்ண விடலை. இது மாதிரி சேஃப் கஸ்டடி சொன்னாங்க. சேஃப் கஸ்டடி நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரியும் சேஃப் கஸ்டடி பற்றியும் தெரியும். இல்லைங்க, சேஃப் கஸ்டடி 236 ரூபா, நான் 3 மாதத்துக்கு எப்படி 236 ரூபா நான் கட்டுறது, கிட்டத்தட்ட எனக்கு 1 மாதம் அமௌண்ட் வந்துடுதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க எனக்கு டீஆக்டிவேட்டே பண்ணுறேங்க அப்படின்றேன். அவங்க என்ன பண்ணாங்க, இது மாதிரி நாங்கள் ஐஆர் ஆஃபீஸரில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஐஆர் ஆஃபீஸர்கிட்ட பேசி என்ன சொன்னாங்கன்னா,
நீங்கள் ஒரு மாதத்துக்கான அமௌண்ட் வந்து கட்ட தேவையில்ல. சேஃப் கஸ்டடிக்கு ஒரு மாதத்துக்கான அமௌண்ட் வந்து கட்ட தேவையில்ல, மீதி 2 மாதத்துக்கான அமௌண்ட் மட்டும் கட்டுங்க அப்படின்னாங்க. நான் யோசித்தேன், 2 மாதம் அமௌண்ட்டு கணக்கு போட்டாலும் கிட்டத்தட்ட 1 மாதம் பில்லு வந்துடுது. ஸோ அப்பயும் சொன்னேன், இல்லைங்க எனக்கு நீங்கள் 2 மாதம் அமௌண்ட்டு போட்டால் கூட எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் அமௌண்ட் வந்துடுது, எனக்கு வேணாங்க, நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணுங்கள். திரும்ப பேசிட்டு என்ன சொன்னாங்கன்னா, திரும்ப அதே ஐயர் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு திரும்ப என்ன சொன்னாங்க, உங்களுக்கு 2 மாதத்துக்கான அமௌண்ட் வந்து வேவர் பண்ணுறோம், நீங்கள் 1 மாதத்துக்கு சேஃப் கஸ்டடி மட்டும் போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அப்போ எனக்கு அந்த ஆஃபர் நல்லாவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம தான் 3 மாதத்தில் வந்துட போகிறோமே, அது மாதிரி கனெக்ஷன் நல்ல கனெக்ஷன் தானே, நம்ம ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அப்பயே டீஆக்டிவேட் பண்ணணும் தான் இருந்துச்சு. எதுக்கு நம்ம கனெக்ஷனை விட்டு நம்ம டீஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கோம், டீஆக்டிவேட் பண்ணுறோம் தான் இருந்துச்சு. சரி, இவங்க சொன்ன ஆஃபர் நல்லா இருந்துச்சுங்களா, சரி. ஏன்னா இப்போ டீஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாம் எடுத்து போயிடுவாங்க, திரும்ப நம்ம கனெக்ஷன் ஆளை கூப்பிட்டு ஒயர் போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இவங்க சொல்கிற ஆஃபரும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். சேஃப் கஸ்டடி போட சொல்லிட்டேன். 3 மாதத்துக்கு லாஸ்ட் மாதம் மட்டும் நான் அமௌண்ட்டு பே பண்ணால் போதும், முதல் 2 மாதம் பே பண்ண தேவையில்லை. இதில் இருந்து தான் எனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சொல்லியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜனவரி மாதம் நான் யூஸ் பண்ணதுக்கான பில்லு வந்தது, பே பண்ணிவிட்டேன். எனக்கு சேஃப் கஸ்டடி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி மாதம் பில்லு எப்படி வந்ததுன்னா, அந்த ஒரு சில நாள் எக்ஸ்ட்ரா நாள் இருக்கும், அதுக்கான பில்லும் இந்த சேஃப் கஸ்டடிக்கான பில்லும் வந்துச்சு. நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுறேன், இதுமாதிரி எனக்கு சேஃப் கஸ்டடிக்கான சார்ஜஸ் கிடையாது, நான் யூஸ் பண்ணதுக்கான பில்லு வந்து நான் பே பண்ணிடுறேன், எனக்கு 100 ரூபாவோ என்னமோ வந்துச்சு. ஏன்னா நான் தான் ஜனவரியிலேருந்தே சேஃப் கஸ்டடி ஆக்டிவேட் பண்ணுறேன், அதில் வந்து ஒரு 2-3 நாள் வரும், அதுக்கான பில்லு நான் பே பண்ணிடுறேன், எனக்கு சேஃப் கஸ்டடிக்கு சார்ஜஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு தடவை கால் பண்ணுறேன். திரும்ப அவங்க சரிங்க பார்த்துட்றோம் அப்படின்னாங்க. திரும்ப 2வது ஒரு தடவை கால் பண்ணுறேன். சரி, இதுமாரி எனக்கு பில்லும் அட்ஜஸ்ட் பண்ணணும், நான் பில் பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் நான் பே பண்ணிடுறேன், சேஃப் கஸ்டடி எனக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 2 தடவையோ 3வது தடவையோ கால் பண்ணால் தான் எனக்கு அந்த சேஃப் கஸ்டடிக்கான பில்லு வரவே வராது. அதுக்கப்புறம் அந்த 100 ரூபா மட்டும் வந்தது, அது நான் பே பண்ணிட்டேன். ஏன்னா அதை நான் யூஸ் பண்ணதுக்கான சார்ஜஸ் அது பே பண்ணிட்டேன். முடிஞ்சுது. பிப்ரவரி மாதம் கதை முடிஞ்சுது. மார்ச் மாதம் எனக்கு பில்லே வரக்கூடாது, ஏன்னா சேஃப் கஸ்டடி வந்து எனக்கு ஃப்ரீ. மார்ச் மாதம் கால் பண்ணுறேன். சரி, இதுமாரி எனக்கு என்னென்னா சேஃப் கஸ்டடி பில்லு மட்டும் தான் 236 மட்டும்தான் வந்தது. கால் பண்ணுறேன் கஸ்டமர் கேர். சரி, இதுமாரி எனக்கு சேஃப் கஸ்டடி வந்து ஃப்ரீயாக தான் போட்டிருந்தாங்க. நான் அதேமாரி ஃபஸ்ட்டு எனக்கு சேஃப் கஸ்டடி 2 மாதம் ஃப்ரீன்னு சொன்னாங்களே, அவங்கக்கிட்டே கேட்டுட்டேன். இல்லைங்க, நீங்கள் சொல்லிடுறீங்க, அடுத்தது எனக்கு சேஃப் கஸ்டடி பில் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? அப்புறம் தான் அவங்க ஃபஸ்ட்டே நான் கேட்டிருந்தேன். ஃபஸ்ட்டே அவங்க என்ன மென்ஷன், நீங்கள் வந்து ப்ரொஃபைலை வந்து செக் பண்ண சொல்லுங்கள், நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொஃபைலை செக் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நானும் அதேமாரி கால் பண்ண சொல்லலாம் சொல்லுவேன், இதுமாரி ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பிப்ரவரி மாதமும் சொன்னேன், மார்ச் மாதமும் சொன்னேன். இதேமாதிரி 1 தடவை 2 தடவை 3 தடவை கால் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பில்லு அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணுவாங்க. எனக்கு மார்ச் மாதம் பில்லு 0. அடுத்தது ஏப்ரல் வர சொல்ல என்ன ஆச்சுன்னா, எனக்கு இங்கே ஒர்க்குமே முடியல. ஸோ வெளியூர் வந்து ஒர்க்குமே எனக்கு முடியாததுனால நான் திரும்ப கஸ்டமர் கேர் கால் பண்ணி இதுமாதிரி சொல்கிறேன், இல்லைங்க எனக்கு இன்னும் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது, நீங்கள் கனெக்ஷனை டீஆக்டிவேட்டே பண்ணுறீங்க, நான் ஆல்ரெடி 3 மாதம் சொல்லியிருந்தேன், எனக்கு கனெக்ஷனே டீஆக்டிவேட் பண்ணுறேன், எனக்கு ஏப்ரல் மாதம் பில்லு வரதுக்குள்ளேயே நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நான் ஆல்ரெடி 3 மாதம் கிட்டே இன்னொரு 3 மாதம் ஆகிற மாதிரி இருக்கேன், நீங்கள் தேவையில்லை கனெக்ஷனே எனக்கு டீஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க திரும்ப அதே டயலாக் தான் வருது, இல்லைங்க நீங்கள் வேல்யூபிள் கஸ்டமர், ஆல்ரெடி உங்களுக்கு நாங்கள் சேஃப் கஸ்டடி வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், இன்னுமே ஃப்ரீயாக பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க வேணாம் எனக்கு, ஏன்னா இன்னும் 3 மாதம் ஆகிற மாதிரி இருக்குது, எனக்கு வேணாம். அவங்க டைலாக் என்னென்னா, இல்லை நீங்கள் திரும்ப புதுசாக கனெக்ஷன் எடுத்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைங்க எனக்கு தேவையில்லை நீங்கள் டீஆக்டிவேஷன் பண்ணுறேங்க அப்படின்றேன் நான். அவங்க திரும்ப இதே தான், உங்களுக்கு சேஃப் கஸ்டடி ஃப்ரீயாக போட்டு தரோம். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் சேஃப் கஸ்டடி சார்ஜஸ்க்கு பதில் 10 MBPS பிளானு ஃப்ரீயாக 10 MBPS பிளான் தரோம், நீங்கள் 236 ரூபா சேஃப் கஸ்டடி கட்டுவீங்க, அதே 236 ரூபா பே பண்ணால் 10 MBPSக்கான பிளான் போட்டு தரோம், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, இது ஏதோ ஓரளவுக்கு, ஆனால் நான் அதை ஒத்துக்கவும் இல்லை. சரிங்க யோசிச்சு சொல்கிறேன் மட்டும் சொன்னேன், ஏன்னா 10 MBPS தராங்களே, 236 ரூபா கட்டினா 10 MBPS தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். மறுநாள் கால் பண்ணுறேன், நானே கால் பண்ணுறேன். அவங்க சைட்லேருந்து கால் வரும்னாங்க, ஆனால் கால் வரல, நானே கால் பண்ணி சொல்கிறேன், சார் இது மாதிரி 10 MBPS பிளான் வரும்னாங்க, எனக்கு ஒன்று அதையாவது ஆக்டிவேட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு டீஆக்டிவேட் பண்ணுறேங்க அப்படின்றேன். கிட்டத்தட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு 10 MBPS பிளானும் இதுவும் ஆகலை, ஓகேங்களா, 10 MBPS பிளானும் வரல, டீஆக்டிவேட்டும் ஆகலை. நான் திரும்பவும் கால் பண்ணுறேன், கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை கால் பண்ணுறேன். இதுமாரி எனக்கு அதுவும் ஆகலை, இதுவும் ஆகலை. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு சேஃப் கஸ்டடியில் இருந்ததை ஒருத்தவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணாங்க. எதுக்காகனா, உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறோம், ஆக்டிவேட் பண்ணால் தான் 10 MBPS பிளானாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேஃப் கஸ்டடியில் இருந்ததை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க, ஆனால் 10 MBPSஸாக மாற்ற முடியல, ஏன்னா அந்த பிளானு இல்லாத மாதிரி, அதாவது இல்லாத மாதிரினா மந்த்லி எடுக்க முடியாது, கிட்டத்தட்ட 5 மந்த் மாதிரி தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. இதுவே ஒரு 4-5 கால் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு.
இதேமாரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் கஸ்டமர் கேர் கால் பண்ணுறேன். நான் கேட்குறேன், ஒன்று எனக்கு டீஆக்டிவேட் பண்ணுங்கள், இல்லை 10 MBPS பிளான் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியில் வெறுத்துட்டேன். 10 MBPS தேவையில்லை, எனக்கு டீஆக்டிவேட்டே பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு வாரமாக கால் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து டீஆக்டிவேட் டீம்லேருந்து கால் வரும், டீஆக்டிவேட் டீம்லேருந்து கால் வரும். இதே தான் ஒரு வாரமாக போச்சு. அடுத்த வாரம் எனக்கு வெறுப்பே ஆகிடுச்சு. என்னடா டீஆக்டிவேட் டீம்லேருந்து கால் வரும் கேட்க இதுமாதிரி கஸ்டமர் ஏங்க கால் வரும்ன்றீங்க, வரவே மாட்டேங்குது, தயவு செஞ்சு எனக்கு டீஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நார்மலாக ஒரு சில விஷயம் தெரியாதவங்களும் இருப்பாங்க, ஒரு சில விஷயம் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, ஒரு சில நல்லவங்களும் இருப்பாங்க. நான் கெட்டவங்கன்னு சொல்ல விரும்பலை, ஒரு சில நல்லவங்க இருப்பாங்க. அவங்க என்னென்னா நமக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு 10 தடவையோ 11ஆவது தடவையோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட பேசுகிறேன். அவங்க கரெக்டாக அப்படியே லைன்லேயே எனக்கு டீஆக்டிவேட் டீம் ஐஆர் ஆஃபீஸருக்கு கனெக்ட் பண்ணாங்க. நான் கேட்ட முதல் வார்த்தை அவர் இதான், நீங்கள் தான் டீஆக்டிவேட் டீம். ஏன்னா எனக்கு விருப்பமாயிடுச்சு. அத்தனை தடவை கால் பண்ணேன்னா டீஆக்டிவேட் டீம்லேருந்து கால் பண்ணுவாங்க எனக்கு விருப்பமாயிடுச்சு. நான் அவர் கேட்டதே இதான் கேட்டேன், நீங்கள் தான் டீஆக்டிவேட் டீமான்னு சொல்லிட்டு. இல்லை சார் நான் டீஆக்டிவேட் டீம் இல்லை அப்படின்ட்டார். அவரான்னு தெரில, அவர் இல்லைன்ட்டார். நான் கேட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு வார்த்தையாக கேட்டேன். ஒரு கஸ்டமரை இத்தனை தடவையாவது கால் பண்ண விடுவீங்க, ஒரு தடவை கால் பண்ண விடுங்க, 2 தடவை கால் பண்ண, இல்லை 3 தடவை கால் பண்ண விடுங்க, தப்பே இல்லை. ஒரு 10 தடவையாக ஒரு கஸ்டமருக்கு யாருக்கு கால் பண்ணுவாங்க டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அப்புறம் அவர்கிட்டயே நடந்ததையும் சொன்னேன், இதெல்லாம் நடந்தது, எனக்கு நான் டீஆக்டிவேட் பண்ண தான் சொன்னேன், அவங்க 10 MBPS மாத்திரனாங்க, அதையும் மாத்திரம் எனக்கு டீஆக்டிவேட்டும் பண்ணல. அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு டீஆக்டிவேட் பண்ணிடுறேன், உங்களுக்கு 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸில் டீஆக்டிவேட் ஆகிடும், நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன்னாரு. மறுநாளும் எனக்கு கிட்டத்தட்ட கால் பண்ணாருன்னு நினைக்கிறேன். கால் பண்ணி என் கனெக்ஷனே டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. எனக்கு இது எப்போ நடந்தது, ஒரு 10 கால் பண்ணதுக்கப்புறம் நடந்தது. டீஆக்டிவேட் ஆகிடுச்சு, கனெக்ஷன் ஃபுல்லாக டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. நான் எந்த பில்லும் பே பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணதெல்லாம் நான் பில்லு பே பண்ணிட்டேன். சேம் ஃபெசிலிட்டி எனக்கு எந்த பில்லும் வரல, நான் எந்த பில்லும் பே பண்ணவும் இல்லை. இது எப்போ நடந்தது, கிட்டத்தட்ட 10 காலுக்கு அப்புறம் நடந்தது. ஓகேங்களா, 10 தடவை நான் கஸ்டமர் கால் பண்ணதுக்கப்புறம் நடந்தது. அதோட அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. கனெக்ஷன் வந்து எனக்கு டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. அவங்களே சொன்னாங்க, இதுமாதிரி 10 நாளோ 20 நாளோ கழிச்சு ரவுட்டர் வந்து எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ஓகே தான், அந்த ரவுட்டர் வச்சு நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ கனெக்ஷன் ஃபுல்லாகவே டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. என்னோடய ஏர்டெல் டேங்க்ஸ் ஆப்பில் இருந்தும் அந்த ஒய்ஃபை நம்பர் எதுவுமே எனக்கு காமிக்கல, ஃபுல்லாகவே டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. பில்லும் எனக்கு எதுவும் வரல. லாஸ்ட்டாக ஏதோ பில் வந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் அது பே பண்ண போனாலும் எந்த ஆப்ஷனுமே இல்லை. கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளோ 20 நாளோ இல்லை ஒரு மாதம் கழிச்சான்னு தெரில, இந்த ரவுட்டருக்குன்னு கொரியரில் வந்து எனக்கு மெசேஜ் வந்து, என்னடா மெசேஜ் வருது, நம்மளுக்கு என்ன கொரியர் வருது அப்படின்னு நினச்சா அதில் எதுவும் மென்ஷன் பண்ணல, ஏர்டெல் அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே மென்ஷன் பண்ணல. கடைசியில் ஒரு 2 டேஸ் கழிச்சு நான் என்ன நினச்சேன், ஏதோ வேறு ஒரு கொரியர் நம்மளுக்கு ராங்காக வருது போல இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா கொரியர்லேருந்தே எனக்கு கால் பண்ணாங்க, அதுமாதிரி ஏர்டெல் வந்து எதனா டீஆக்டிவேட் போட்டுருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டெலிவரி கொரியரில் இருந்தே எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு ஸோ கொரியர்லேருந்து கால் பண்ண இப்படி தான் கேட்டாங்க, இதுமாதிரி சார் கனெக்ஷன் எதனா ஏர்டெல் கனெக்ஷன் டீஆக்டிவேட் பண்ணியிருந்தால் அந்த ரவுட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொடுத்துட்றேன் சார் அப்படின்னேன். நான் நினச்சேன், அதான் அது என்னென்னே தெரியாமல். அப்புறம் அவர் கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அவர் என்ன கேட்டால் ரவுட்டரும் அடாப்டரும் மட்டும் கொடுங்கன்னாரு. ரவுட்டரும் அடாப்டரும் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை அவர் கால் பண்ண சொல்ல, அவர் மார்னிங்கே என்னமோ ஆஃப்டர்நூன் கால் பண்ணார். நான் கொஞ்சம் வெளியே இருந்தேன். சொன்னேன், ஒரு 2 ஹவர்ஸில் நான் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் எப்போனாலும் வந்து எடுத்துங்க. அவரும் சொன்னார், சரிங்க சார் நான் ஈவினிங் வர சொல்ல கனெக்ட் ஓகே அப்படின்ட்டேன். அது என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி தான் நான் முன்னாலே கூட எடுத்து வச்சுட்டு இருப்பேன். எனக்கு ஏதோ கொரியர் வருது, ஆனால் எதுக்கு வருது என்ன வருதுன்னு தெரியாமல் இருந்தது. அப்புறம் சொன்னார், நான் எடுத்து வச்சுட்டேன். அவர் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கு முன்னாடியே அவர் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஏர்டெல் ஃபுல்லாகவே டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. நான் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணல, ஃபுல்லாகவே டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த ப்ராசஸ் என்னென்னா ஒரு ப்ராப்பராக இப்போது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பில்லு பே பண்ணாமே விட்டுருவாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக டீஆக்டிவேட் ஆகிடும், இல்லை சஸ்பெண்ட் ஆகிடும், நெட்டு அவங்களுக்கு ஒர்க் ஆகாமல். இதுவும் இருக்குது. நான் பண்ண வேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக பண்ணுற வே. நீங்கள் ஒரு ஏர்டெல் ஃபைபரோ இல்லை ஏர் ஃபைபரோ டீஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ராப்பராக பண்ணுற வே என்னென்னா, ஃபஸ்ட்டு கஸ்டமர் கேருக்கு இன்டிமேட் பண்ணிடணும், இதுமாரி எனக்கு டீஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க டீஆக்டிவேட் பண்ண விட மாட்டாங்க. நம்ம அடுத்து எத்தனை தடவை பண்ணணுமோ அத்தனை தடவை பண்ணி டீஆக்டிவேட் பண்ணணும். இது ஏர்டெல் சைடில் இதை கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு கஸ்டமர் போனால் அடுத்த கஸ்டமர் உங்களுக்கு வரதான் போகிறாங்க. ஏர்டெலுக்கு இந்த வீடியோ மூலிமா சொல்கிறதுக்கு நான் இதை சொல்கிறேன். ஒரு கஸ்டமர் போனால் அடுத்த கஸ்டமர் உங்களுக்கு வரதான் போகிறாங்க. பட் யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு 10 தடவையாக பண்ண வைப்பாங்க. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை பண்ண வச்சா பரவாயில்ல, ஒரு 10 தடவை பண்ண வச்சாங்க. ஸோ உங்களுக்கும் இந்தமாரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்டெல் டீஆக்டிவேட் பண்ண சொல்ல இந்தமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டீஆக்டிவேட்டுக்கு என்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏர்டெல் டேங்க்ஸ் ஆப்லேயுமே மெசேஜ் போடலாம், இதுமாதிரி எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டால் அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க கால் பண்ண சொல்லி எனக்கு டீஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு போகலாம். பட் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சுன்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணுறது. கஸ்டமர் கேர் கால் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க அதுக்கான ப்ராசஸ் இல்லை ஸ்டெப்ஸ் அதேமாரி சொல்லுவாங்க. ஒரு சில நேரத்தில் டக்குன்னு ஒரே காலில் இல்லை 2 காலிலே கூட உங்களுக்கு ஓகே ஆகலாம். ஒரு கால் இல்லை 2 கால் பண்ணாலே உங்களுக்கு டீஆக்டிவேட் பண்ணலாம். பட் எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 காலுக்கு மேலே பண்ணேன் டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு.
அதேமாரி 3 மாதம் 4 மாதம் கிட்ட ஆச்சு எனக்கு டீஆக்டிவேட் ஆகிறது. ஸோ இதுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.